வணக்கம். குரு பயிற்சி பலன். கோச்சார குரு ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு பலன் கொடுக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இங்கே விளக்கப்படுகிறது. இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 18/11/1965. இவர் கன்னி லக்கணம், கன்னி ராசி, கும்பத்தில் சனி, மிதுனத்தில் குரு. குரு இருக்கிற இடம் மிதுனம். மிதுனம் என்பது புதன் வீடு. புதன்ங்கிறது வித்யாக்காரகன், கல்விக்காரகன். இப்போ சனி அந்த குரு பார்க்கும்போது அந்த ஜாதகர் ஒரு கல்வி நிலையத்தில், அரசு கல்வி நிலையத்தில் வேலை பார்க்கணும். அதுதான் விதின்னு சொல்லுவோம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். சில பேர் மருத்துவம் படிச்சிருப்பாங்க, ஆனால் மருத்துவ பணி இல்லாமல் ஐஏஎஸ் அலுவலராக பணியாற்றுவாங்க. அப்போது அதே போல் தான் சில பேர் பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சிருப்பாங்க, பிஇ சிவில் முடிச்சிருப்பாங்க, ஆனால் அங்கே பார்க்குற வேலை எங்கே பார்ப்பாங்கன்னா பேங்கில் வேலை பார்ப்பாங்க. அப்போ பேங்க் வேலை பார்க்குற காரணம்னாக்கா சுக்கிரன் சொல்லுவோம், சனி சுக்கிரன் பார்வைன்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே சனி குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஜாதகர் ஒரு ஆசிரியர் தொழிலில் பார்க்கணும். இதுதான் விதி. ஆனால் 2001, 2002 குரு பயிற்சியில் அவருக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குது. அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபத்தில் அரசு வேலை கிடைக்குது. அடுத்த ஒரு 2 ஆண்டு கழித்து 2001லேருந்து 2003க்கு அப்புறம் குரு பயிற்சி எங்கே வருது? குரு சிம்மத்துக்கு வரும்போது 2003, 2004 குரு சிம்மத்தில் இருந்து சனியை பார்க்குறார். அப்போ குரு நேரம் 7ஆம் இடம், 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கும்போது அவருக்கு ஆசிரியர் பணி கிடைக்கிறது. ஆசிரியர் பணி கிடைத்து சிறப்பாக பணியாற்றி சென்ற மாதம், அதாவது 2026 ஏப்ரல் மாதம் அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அப்போது இந்த கோச்சார குரு அதோடு இணைகின்ற கிரகங்களை பொறுத்து நல்ல பலன்களை கொடுப்பார். அதாவது குருவானவர் சனியோட, சுக்கிரனோட, புதனோட, சூரியனோட இணையும் போது நல்ல பலன்களை கொடுப்பார் என்பது விதி. நன்றி, வணக்கம், சுபம்.